ஒரு உதாரணத்தை மேலும் வரைய அல்லது என் கூற்றை உறுதிப்படுத்த நான் முன்பே சொன்னது போல ஜே.எம். சாய்பாபா குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளார். அவரது மாவோயிஸ்ட் தொடர்புகளுக்காக மனிதர்களை கடத்தியதாக நாட் அலெஜ்டு மாவோயிஸ்ட் லிங்க்ஸ் அவரது மாவோயிஸ்ட் தொடர்புகளுக்காக மன்னிக்கவும். மற்றும் இதில் ஆச்சரியம் என்னவென்றா, இந்த மக்கள் ஐக்கிய நாடுகள் அமைப்பை தலையிடுமாறு மனு அளித்துள்ளனர். மற்றும் சமீபத்துல வெறும் 1 மாதத்திற்கு முன்பு 9 ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு மனுவை தாக்கல் செய்து இந்தியா தங்களது உரிமைகளை ஒடுக்குவதால் ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவுடன் உள்ள உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். சுதந்திரமான குரலை இது பீமா கோரேகான் வழக்குல கைது செய்யப்பட்ட 5 பேரை குறித்தது. இந்த நிகழ்வின் முழு பரிதாபத்தை பாருங்கள். ஒரு பிரதமரின் கொலைக்கு தகுந்த அளவிலான முக்கியமான விஷயத்திலிருந்து நாட்டின் கவனத்தை வெற்றிகரமா திருப்பி இவர்களின் குரல்கள் ஒடுக்கப்பட்டதாக கூறி எதையோ சீரற்ற விஷயமா மாற்றிவிட்டார்கள். அதனால் இந்த முழு கோபம் உண்மையில் போலியானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு எந்த அர்த்தமும் இல்ல, எந்த நோக்கமும் இல்ல. இந்தியாவுக்கு ஒரு நாடாக இதிலிருந்து எதுவும் கிடைக்க போவதில்லை. இதே மாதிரியான இன்னொரு சிறப்பான உதாரணம் இந்த முழு கபால சம்பவம் தான். அவர்கள் தங்கள் ஆதரவை வழங்கினார் இந்த இந்தியா விரோத கோஷங்களை எழுப்பிய ஜே.என்.யூ மாணவர்களுக்கு பின்னால். ஆச்சரியமாக அதே கோஷங்கள் ஹபீஸ் சயீத் நடத்திய கூட்டங்களிலும் கேட்கப்பட்டன. இவை என் நினைப்புல டிவி பார்த்த யாரும் கவனிச்சிருப்பாங்க. இது ஒரே மாதிரியான கோஷங்கள் தான். அது எதுவும் வேறுபாடு இல்ல. இந்த மக்கள் இந்திய சூழலுக்குள் புகுந்து அதை ஆக்கிரமிச்சுள்ளனர்.